ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு 3 மணி நேரம் போறது தெரியாது. இது சரி பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆயிட்டு அந்த டைமிங் இந்த ட்வீட் போடுறாங்க நிறைய பேர், படம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு. அவங்களுக்கு பத்தாது. ஆக்சுவலா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தோம். அவர் மிரட்டி இருக்காரு. அந்த யங் கேரக்டர் நீங்க பார்க்கும்போது யூ see a different தளபதி. விசில் போடு சாங் வந்து விசில் போடு சாங் வந்து தியேட்டர்ல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரியில்லை, அது இது இது அதுன்னு சொன்னாங்க. நீங்க இதே விசில் போடு சாங்க தியேட்டர்ல வந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப சொல்றேன், பெட் கட்டுறேன் ஆடியன்ஸ் கிட்ட. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன் அண்ட் ஒன்லி அவர் தளபதி அவரோட கொண்டாட்டம் போயிட்டே இருக்கும். அதுல வந்துட்டு சாங் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த கத்துறது ஆரம்பிச்சு அது கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். படம் முடிஞ்சு ப்ளூ போஸ்ட்லயே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க எல்லாரும். ஹலோ தளபதி மொமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல. அந்த சாங்ன்றது அந்த ஸ்மால் ரிலீஃப் கொடுக்கிறது ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு திங். டோட்டல் செலிப்ரேஷனா இருக்கும் தியேட்டர்ல. ஓகே, த்ரிஷா மேம் சாங் இருக்காங்களா படத்துல? எனக்கும் தளபதிக்கும் சீன் இருக்கு. சேர்ஸ் அதுவே எனக்கு வா. நீங்க எழுதும் போதே உங்களுக்கு கெஸ் பண்ணீங்களா சார்? ஆல்மோஸ்ட் 3 hours வரும் இந்த கதைன்னு கிட்டத்தட்ட தெரியும். ஆக்சுவலி வந்து சில சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன். அது பெருசா அமைஞ்சிருச்சு. ஓகே, குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பெருசா அமைஞ்சிருச்சு. பட் ஆனா வந்து பயங்கர டைட்டா தான் இருக்கும். அது நிறைய ட்ரிம் பண்ணி நிறைய டைட்டா தான் வச்சிருக்கோம். பட் சொல்ல வேண்டிய கதை, சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கிறதுனால வந்து இதை கட் பண்ணிட்டு அதை வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போது அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த இடத்துல சொன்னாதான் அது வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி அது சில விஷயங்களை கொஞ்சம் என்ன முதல்ல வந்து பயங்கர டவுட்டு, பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. ஐயோ 3 மணி நேரம் படமா இருக்குமே. இப்போ ஏன்னா வந்து அது ஒரு 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 பீப்புள் வில் ஆல்வேஸ் திங்க் நிறைய உள்ள போகும்போது அந்த மைண்ட் செட்டோட போயிடுறாங்க 3 மணி நேரமா அப்படிங்கிற. ஆனால் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு 3 மணி நேரம் போறது தெரியாது. அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். விஜய் சாரே பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டார். ஓகேடா, இது வந்து 3 hours சொல்லி தான் ஆகணும், சில படங்களுக்கு அப்படிதான் அப்படிங்கிறது அவரே வந்து இஸ் ஆல்சோ கன்வின்ஸ். ப்ரொடக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. ஆனால் ஃபுல் ஃபிலிம் பார்த்துட்டு அவங்களும் வந்து தே கன்வின்ஸ்ட். எவ்ரிபடி ஆர் ஹாப்பி. ஸோ வாட் வாஸ் விஜய் சார்ஸ் ரியாக்ஷன்? 3 hour பார்த்துட்டு என்ன சொன்னார்? நீங்க பக்கத்துல இருந்தீங்களா இல்லை தனியாக பார்த்தாரு? பக்கத்துல தான் உட்கார வச்சுருவாரு. ஏதாவது சேஞ்சஸ் அவர் டபுள் பாசிட்டிவ் பார்த்தாங்க. டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஃபுல்லாகவே அப்போவே நாங்கள் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஃபுல் ஸ்மைல்ஸ். அண்ட் படம் முடிஞ்சோடனே கட்டி பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொன்னதை எடுத்துட்டா அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. உங்களுக்கு அந்த சிஜி எஃபெக்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு? ஏன்னா ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, அதை பத்தின சில கமெண்ட்ஸ் வருது, திரும்ப அதுக்கான ரீஒர்க் போடுற மாதிரிலாம் சொன்னாங்க, கொஞ்சம் ஃபேஸை வந்து இது பண்ணாங்கலாம் இருந்தாரு. ஸோ இந்த டிபேட் எங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. சார் வந்து முதலே சொல்லிட்டாரு, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் என்ன மாதிரியே காமிங்கன்றதுதான் அவரோட ஒன்லி ரிக்வெஸ்ட். ஸோ நாங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி பண்ணி கிரியேட்டிவா ஃபர்ஸ்ட் வி ட்ரூ அண்ட் வி ஃபிகர்ட் ஹவு டு டூ இட். அப்போதான் வந்து எல்லாருமே பேசிய ஒரு டிஸ்கஷன் தான் இது. அப்போ யங்கா இருந்தா அந்த ஜா லைன் கொஞ்சம் நேரோ பண்ணலாமா, கொஞ்சம் ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த டூன்றது தான் நாங்க பார்த்தோம். தவிர்த்து ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது வந்து we didn't think. ஏன்னா நாங்க வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தோம். அவர் மிரட்டி இருக்காரு. அந்த யங் கேரக்டர் நீங்க பார்க்கும்போது யூ see a different தளபதி. அது வந்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அது. ஸோ எங்களுக்கு தட் கேப்சர். ஸோ நாங்கள் ரொம்ப அதை இது பண்ணல. அந்த சாங்குமே அந்த ஒரு பர்டிகுலர் கட்டை போட்டு அதை அவங்க பண்ணாங்க தவிர்த்து எங்களுக்கு அது தப்பா அந்த டைம் தெரியல. பட் இப்படி ரியாக்ஷன் வரும்போது we didn't want to disappoint anybody. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு அவ்வளோ சிஜி ஆர்டிஸ்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசர்பைஜான்ல கோட் ஷூட்டிங்கே நடக்கல. இருந்தாலும் வெங்கட் பிரபு சார் அங்கே ஏன் போனார்னா, அவங்க வந்து தலைக்கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தான் போனாரு. கோட்ல வந்து அவரோட வாய்ஸ் வருது. இட்ஸ் லைக் கிளைமேக்ஸ்ல ஹலோ தளபதி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு எந்த அளவுக்கு பண்ணா கிராபிக்ஸ் யூஎஸ்ல போகுது, சார் இங்க இருந்து அசர்பைஜனுக்கு போக வேண்டிய ஒர்க் என்ன, அதுவும் தலையை போய் மீட் பண்ண வேண்டியதே என்னன்றதும் அவங்களுக்குள்ள ஒரு தியரி. அதுல சொன்னதான் கடைசியா வந்து ஹலோ தளபதி. ஆனா இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் தியேட்டர்லப்பா. இல்ல அது ஒரு மொமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல. ஆனா அந்த மாதிரி மொமெண்டான்னு சொல்ல முடியாது. ஒரு மொமெண்ட், ஒரு ஒரு நல்ல ஹை மொமெண்ட் இருக்கும் படத்துல, நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் அவரோட வாய்ஸ் வருதா, அவருடைய ஷார்ட் வருதா அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. நான் அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு. ஏன்னா நான் மங்காத்தா பண்ணும் போது வந்து அதுல வந்து ஒரு ஒரு தளபதியோட விஷுவல் வந்து மங்காத்தால வரும். நீங்க திரும்ப படம் பாத்தீங்கன்னா வேலாயுதம் படம் போயிட்டு அது உள்ள வந்து சாங் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது அதோட விஷுவல் வரும். ஆமா, விஷுவல் வரும் உள்ள வந்து. அது வந்து
ஐ திங்க் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி எந்த அஜித் சார் படத்துலயும் வந்து விஜய் சாரோட அவர் ரெஃபரன்ஸ் அவ்வளவு பெருசா வந்து எக்ஸாக்ட்லி பார்த்துருக்கவே மாட்டாங்க, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் இருக்கும், விஜய் சார் படத்துல வந்து அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்கும். இன்னும் அது இப்போ நான் சொல்லலாமான்னு தெரியல, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சொல்லிடலாமான்னு தெரியல. இப்போ வந்து எப்படி வந்து அஜித் சார் பேசுற டைலாக் விஜய் சார் இதுல சொன்னாரோ, அதே மாதிரி குட் பை டாக்டில விஜய் சார் பேசுற டைலாக் அஜித் சார் சொல்லுவாங்க. அப்படியா? அது வந்து அவங்களுக்குள்ள பயங்கர நெருக்கமா தான் இருக்காங்க, சந்தோஷமா நெருக்கமா இருக்காங்க. ஆனா அது ஃபேன் வார்ஸ் வில் ஆல்வேஸ் பீ தேர், அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது. சரி, எப்பாச்சும் செட்ல சொல்லிருக்காரா விஜய் சார் எதுக்கு ஏன் இவ்வளவு கோவம், ஏன் இவ்வளவு டென்ஷன், கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காரா? அப்படி சொல்ல மாட்டாரு, சில் அப்படின்னு. வாட் யூ நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஸ்மைல் பண்ணுவேன், சார் பார்த்தா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட போயிட்டு திரும்ப பண்ணுங்கடா இல்ல இல்ல, ஆமா நான் கொஞ்சம் டென்ஷன் தான். ஐ எம் நாட் த கூல் தோனி கைண்ட் ஆஃப் பர்சன். நோ, ஐ எம் லைக் கோலி கைண்ட் ஆஃப் பர்சன். ஆர் யூ ஓகே வித் தி சாங்ஸ்? லைக் இப்போ என்ன நீங்க சொல்லும்போது படம் பார்த்துட்ட பிறகு ரிலீஸ் ஆகும்போது பிட் அந்த படத்து மேல இருந்த கான்ஃபிடன்ஸ் சாங்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் வருது. அது உண்மையா? இல்ல, ஏன்னா இந்த சாங்ஸ் எல்லாமே படத்தோட போற மாதிரி. இந்த படம் வந்து இஸ் நாட் அபவுட் சாங் அண்ட் டான்ஸ். இட்ஸ் அ இது வந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து அது மாட்டுக்கு ஒரு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த சாங்ன்றது அந்த ஸ்மால் ரிலீஃப் கொடுக்கறது ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு திங். டோட்டல் செலிப்ரேஷனா இருக்கும் தியேட்டர். ஓகே, த்ரிஷா மேம் சாங் இருக்காங்களா படத்துல? இன்னுமா? இது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஆக்சுவலா, ஒரு சீக்ரெட்டை கட்டி காக்குறதுன்றது எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க ஒரு பெரிய படத்துல. இந்த படத்துல எஸ்பெஷலி ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் ஹைப் இருக்க கூடாதுன்னு. சரி, ஏன்னா ஹைப் இருக்கிறது இஸ் நாட் வெரி குட் ஃபார் அ ஃபிலிம். ஏன்னா இது வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு போய் படம் பாக்குற மாதிரி ஹைப்புன்றது. ஏன்னா அப்போ மைண்ட்ல எல்லாருக்குமே அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க, படம் இதுதான் அப்படின்னு. அப்போ யாராலையுமே அந்த ஒரு டைரக்டரால அந்த மைண்டை ரீடே பண்ண முடியாது. அவர் மைண்ட்ல இருக்கிறது தான் அவரால் வந்து கொடுக்க முடியும். அதனால ஹைப்புன்றது இஸ் நாட் குட் ஃபார் த ஃபிலிம். அதனால நாங்க முதல்ல ரொம்ப டைட்டா வச்சுட்டு இருக்கோம், கம்மி அப்டேட்ஸ், ட்ரெய்லர்ல எல்லாரும் படத்தை பார்க்கட்டும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் படம், இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ எப்படி அஜித் சார் சொன்னீங்களா, முன்னாடியே விஜயகாந்த் சார் சொல்லியிருந்தாங்க, தோனி சொல்லியிருந்தாங்க, இப்போ லாஸ்டா சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு நிறைய பேரோட பேர் இடம் பெறுது. ஓகே, இதெல்லாம் கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ டெக்னாலஜி அவைலபிளா இருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அதை அச்சீவ் பண்றதுக்கு. சரி, விஜயகாந்த் சார் போர்ஷன் வந்து ரொம்ப நாங்க எங்களோட நான் கதை ரெடி பண்ணி நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த கேரக்டர்ல வந்து யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 2-3 ஆப்ஷன் சொல்லிட்டு அப்புறம் பேசும்போது தான் வந்து விஜய் சார் நானும் சொன்னது வந்து விஜயகாந்த் சார் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற போது சொன்னேன். ஸோ ஆக்சுவல் ஐடியா வந்து நான் அப்போவே வந்து நான் சண்முக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறோம், நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு என்ன ஆசைன்னா வந்து அதை முடிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் கிட்ட போய் காட்டிட்டு அதை நானும் விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார் கிட்ட காட்டிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளான். ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து கேப்டன் தவறிட்டதுனால வந்து எங்களுக்கு என்ன அப்புறமா இது இப்போ யோசிச்ச விஷயம் கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். அப்போவே நாங்க படம் ஆரம்பிக்கும் போதே நாங்க யோசிச்ச விஷயம் தான் வந்து கேப்டனை வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது. அது இப்போ வந்து ட்ரிபியூட்டா மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இட்ஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வாட் விஜய் சார் ஹேட்ஸ் டுவர்ட்ஸ் விஜயகாந்த் சார் தான். அதுக்கான ஒரு விஷயமா தான் அதை ஆரம்பிச்சு அது 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 ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். ஏன்னா வந்து இட் டேக் அ லாங் டைம் ஃபார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணி அதை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து இப்படி நடந்ததுனால வந்து எங்களால் பண்ண முடியாமல் போச்சு. நிறைய பேர் இங்கே வந்து இப்போ நிறைய மீடியாவில் பேசுறது இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இல்லை, இது பியூர்லி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு மரியாதை தான். ஒரு அவ்வளோதான். எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி எங்கள் அப்பா கூடயே ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் சார், அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன் விஜயகாந்த் சார் கூட ஒரு படத்தில், நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படத்தில். ஸோ அவங்க ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி. எங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் சாரை சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் தான். அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில். அதாவது ரொம்ப சில பேருக்கு தான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும், 2 லெஜெண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறது, அஜித் சார் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு மங்காத்தால வந்து இன்னைக்கும் வந்து எல்லாருமே பொறாமப்படுற மாதிரி வந்து அந்த டபுள்ஸ் பைக்ல, ஏன்னா இதுலயும் இருக்கு, இதுல வந்து இருக்கு. அது அது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு பைக்ல போனோம். நான் ஓட்டுற மாதிரி வந்து உட்கார்ந்தோடனே அப்படியே வந்துட்டு இல்லை நீ பின்னாடி உட்காரு, அண்ணன் ஓட்டுட்டோம் பைக்கு அப்படின்னா விஜய் சார் ஏன்பா அவன் நல்லா தானே பைக் ஓட்டுறான்
ஓட்டுமே அப்படின்னு. இல்லைண்ணே அது என்னது, அவன் ஓட்டி நீங்கள் என்ன பின்னாடி போகிறது, நீங்கள் தான் ஓட்டணும். ஓஹோ ஓஹோ அப்படி டே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸரா நீங்கள், இந்த மாதிரி எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு இதாயிட்டார். ஓ ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்குமா அப்படின்ட்டு. மங்காத்தால வந்து தலையோட காரில் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி சீன்லாம் இருந்தது. எனக்கு தளபதியோடையும் காரில் சரக்கு அடிக்கிற மாதிரி சீன் வேணும், தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சீன் மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வச்சாச்சு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ நீங்கள் தான் டைலாக் சொல்கிறதுக்கே காரணம் சத்தியமாக இனிமேல். இல்லை அது வந்து நிறைய தளபதி இருக்காங்க படத்தில், ஓகே உள்ள இருக்காங்க. ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர. ஸோ ஆமாம் மங்காத்தா மாதிரி தான். மங்காத்தால பார்த்தீங்கன்னா வந்து தலை ஃபுல் டக்கரில் வந்து காலையில் எழுந்திருக்கும் போது தான் சொல்லுவார் அந்த டைலாக். சீமை சத்தியமா அதே மாதிரி நானும் தலையும் வந்து காரில் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் சொல்லுவேன் அதே டைலாக், இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து வேற என்ன இன்வால்வ் பண்ணி வராது. தளபதி அவங்க பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கு. ஸோ அங்கே நடக்கிற ஒரு பார்ட்டியில் நடக்கிற விஷயம். பட் எனக்கும் தளபதிக்கும் சீன் இருக்கு. சேர் சொல்லி அதுவே எனக்கு வா ஒரு மொக்க ஜோக்கு என்ன ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த ஓல்ட் கெட்டப்பில் வந்துட்டு ஒரு சின்ன முஸ்டாச் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ஒரு நாள்லேயே வந்துட்டு 2 கெட்டப்பும் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் க்ளீன் ஷேவில் தான் இருக்கணும். அது வந்து ஒட்டும் போது சைலண்ட்டாக இருப்பார். சைலண்ட்டாக இருந்துட்டு நாங்கள் எதாவது போய் மொக்க ஜோக் எதாவது ஒன்று கேட்டு ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் வந்துட்டு டப்புன்னு சிரிச்சிடுவார். சிரிச்சுட்டு பிரபு தயவுசெய்து ஒன்று போ சொல்லு, இது வெளில வருது, திருப்பி ஒட்ட முடியாததுனால தயவுசெய்து டேய் நீ சும்மா இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற. நான் ஒன்றுமே இல்லை சார், சும்மா ஒரு கேள்வி கேட்டேன் அவ்வளோதான். என்ன கேள்விலாம் வந்து சொல்லக்கூடாது. அந்த மருதமலை மாமணிய முருகா என்ஜாய் அங்கெல்லாம் கிளாப் பண்ணுவோம். அந்த சீன் முடிச்சிட்டு எவ்ரிபடி ஜஸ்ட் ஸ்டூடண்ட் கிளாப். ஓகே. அது முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதி இருந்தாரு. அது ஒரு திரும்ப கில்லியோட நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. இவங்க நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. பேங்காக் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு நீங்க பாத்திருப்பீங்க அவர் அந்த ஜேம்ஸ் பாண்ட் அந்த ஒரு மாதிரி அந்த டக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அந்த சீக்வென்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த ரூஃப் டாப்ல ஒரு பார்ல நடக்க வேண்டியது. நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். திலீப் மாஸ்டர் வராரு, விபியும் திலீப் மாஸ்டரும் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டேன். இல்ல நாங்க ஒண்ணு சொல்லுவோம், நீ டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல இப்படியே வந்துட்டு அந்த போட்டு இங்க இருந்து பாராஷூட்ல குதிச்சா எப்படி இருக்கும். என்ன நைட்டு வந்து இது ஒரு 9 மணி இருக்கும். பாராஷூட் அரேஞ்ச் பண்ணணும், கிரேன் அரேஞ்ச் பண்ணணும், ஸ்டண்டபிள் கிடையாது. Okay, there is no stuntable. Okay. And I was like, sir, and sir ஒத்துக்க மாட்டாரு. அவர்தான் பண்ணுவேன்னு. He loves to do stunts, sir. Even in Bigil, I'll be like, he will refuse. He loves to do all these big stunts. He's very fond of it. So அவர்கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா பண்றேன்னு வேற சொல்லுவாரு. இது பண்ணா இல்ல பண்ணியானும் சொல்லிட்டு we arranged. And we actually, if you see, we did the parachute and crane லாம் வச்சு அது pull up. அந்த நைட் முடிச்சா பண்ணீங்களா? அன்னைக்கே பண்ணோம். அன்னைக்கு கூட அண்ணன் கூட வந்து கேக் வெட்டுறோம். நாங்க வந்து மங்காத்தா 13th இயருக்கு அவர் வந்து தளபதி டிஷர்ட் போட்டு, தமிழ் சினிமாலே ஒரே டைரக்டர் தளபதி டிஷர்ட் போட்டு மங்காத்தா கேக் வெட்டுற பாக்கியம் வெங்கட் பிரபு. என்கிட்ட நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கு, எல்லா ஃபேவரட் டிஷர்ட்ஸ் எனக்கு பிடிச்சவங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், உஷாரா வந்து கோட் ஷூட்டிங் போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இன்னும் நான் வந்து உள்ள இன்வால்வ் ஐ மீன் இன்னும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அப்போ நான் ஷூட்டிங் பார்க்கலான்னு போயிருந்த போது வந்து தளபதி டிஷர்ட் தான் போட்டு போயிருந்தேன். என்னை கூப்பிட்டு கேட்டார் அவர், நான் இருக்கேன்னு என் டிஷர்ட் போட்டு வந்தேன். ஆமாண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி அதை பாண்ட் சொல்கிறேன். நீங்கள் எப்போ இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்லையோ இல்லை முன்னாடி சிவகாசி டைம்லாம் போய் மீட் பண்ணியிருக்கீங்களா விஜய் சார்? இல்லை நாங்கள் மங்காத்தா முடிஞ்சு ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணோம். ஓகே. அப்போது தான் பழக்கம், பேசி பழகி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சிவகாசியில் சிவகாசியில் அண்ணன் நடிச்சிருந்தாரு. இதில் வந்து நான் வந்து மச்சான் கோட்ல தளபதிக்கு மச்சானா நான் வந்து அந்த வயசான தளபதியை வந்து நான் வந்து மாமான்னு கூப்பிடுவேன். அந்த குட்டி சின்ன தளபதி வந்து என்ன வந்து மாமான்னு கூப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் படத்துல கேரக்டர்ல. ஓகே ஓகே. ஸோ ஸ்னேகா அவங்களுடைய தம்பியா. ஸ்னேகா மாமாவோட தம்பி படத்துல. ஸோ வந்து எனக்கு அவர் மாமா, அவருக்கு நான் மாமா, அந்த மாதிரி. ஓகே. சோ சீனே இருக்கும். நான் இவர் வந்து மாமான்னு சொல்லி பேசுறது, அவர் வந்து டேய் மாமா மாமா அவரு சொல்லுவாரு. எல்லையில வந்து விபி சாருக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கார் டிரைவ் கிடைச்சது. அவர் வந்து எல்லையில போய் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தாங்க. ஆனா ஹைதராபாத்ல ஷூட்டிங் பண்ணும்போது
லஞ்ச் டைமில் ஏதோ டைமில் வந்துட்டு வைப்பு சாயந்தரம் படத்துக்கு போகலாமா அப்படின்னாரு. அண்ணா எப்படின்னு நீங்கள் தேட்டருக்கு ஏன்பா நான் போகக்கூடாதா வரியா இல்லையா அப்படின்னாரு. போகலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாருக் கான் படம் ஒன்று ஜவான் டும்கி அது ஒரு படம் டங்கி அந்த படம் வந்துட்டு ஒரு நானும் விபி சாரோட மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சிம்பிளாக பிவிஆரில் போயிட்டு நார்மலாக உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு அவர் எவ்வளோ ஒரு 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 சினிமா ஃபேனட்டிக்ன்றது வந்துட்டு நானே சொல்கிறேன். நான் வந்துட்டு எங்கேயா ஒரு 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 பயங்கரமான ஒரு மாஸ் சென்டரில் போய் படம் பார்க்கணுன்னா வேணாப்பா நம்ம சத்தியமில் பார்ப்போம்ப்பா அப்படிதானே இருப்போம். ஒரு சாலர் படத்துக்கு அதாவது ஹைதராபாடில் வந்துட்டு ஒரு பயங்கரமான மாஸ் தேட்டர், அதான் வந்து ஒரு டிக்கெட்டே வந்து 80 rupees அவ்வளோதான் இருக்கும். அதான் பயங்கரமான மாஸ் வைப் இருக்கு, சீட் மேல ஏறி நின்னு படம் பார்க்குற அந்த மாதிரி ஒரு தேட்டரு. அங்கே வைப் வேற லெவலில் இருக்கும், கத்துவாங்க அலறுவாங்க அந்த மாதிரி தேட்டரு. அதில் வந்துட்டு பால்கனி இல்லாமல் கீழே ரோவில் வந்து டிக்கெட் போட்டு படம் பார்த்தாரு. எனக்கு டிக்கெட் அனுப்பிச்சாங்க. டிக்கெட் அனுப்பிச்சு பார்த்தா நான் அவர் மேனேஜர் ஏதோ தப்பாக ஏதோ டிக்கெட் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த தேட்டரில் ஏதோ கீழே ரோவில் ஏதோ டிக்கெட் இருக்கே அப்படின்னு நான் வந்து அவர் அப்படி தான் படம் பார்ப்பார், நீ வரியா இல்லையா அப்படின்னு அப்படி கேட்டார். வரியா இல்லையா அப்படின்னாரு. அண்ணே நான் உங்களோட போயிட்டு அப்புறம் அந்த க்ரௌடில் வந்து நசுக்கி போட்டுருவாங்க ஏன்னா நான் வரல அப்படின்னேன். அப்படிதான் நான் படம் பார்க்கணும், சும்மா உட்காந்து என்னடா அது பால்கனியில் உட்காந்து படம் பார்க்குறது, அப்படி உட்காந்து ஃபேன்ஸோட பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க படத்துக்கு. நாங்கள் பயந்தோம் ஐயோ அப்படின்ட்டு. அவர் ஜாலியாக போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குப்பா சூப்பராக வைப்பா தேட்ரு அப்படின்றாரு. அந்த மாதிரி படம் பார்த்தாரு. தளபதியும் ப்ளூ பஸ் இதில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஜாலியாக இருப்பார், வேற லெவல் ஃபன்னாக இருப்பார் ப்ளூ பஸ்ஸில். ஓகே ஓகே. நாங்கள் ப்ளூ பஸ்ஸுக்குன்னே நிறைய எடுப்போம் பிளான் பண்ணி. சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை சொல்லிடு அப்படின்னு எங்கள் அண்ணா சொல்லுவான், ப்ளூ பஸ்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ப்ளூ பஸ்க்கு முன்னாடியே ஒரு பிளானிங் போதாங்க. ஆமாம், ப்ளூ பஸ்க்குன்னே பிளானிங் இருக்குது எண்டில் வரதுக்கு. ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் தளபதி எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேற லெவலில் அந்த உள்ள இருக்கிற குழந்தை வந்து வெளியில் வந்துடும். விசில் போட்ட சாங்கை வந்து சரியில்லை அது இது அதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இதே விசில் போட்ட சாங்கை தேட்டரில் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப சொல்றேன் பெட்டு கட்டுறேன் ஆடியன்ஸ் கிட்ட, விசில் போட தியேட்டர்ல பாருங்கன்றேன். ஓகே. ஸோ அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடந்திருக்கு, வேற லெவல். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சுவலி இப்போ கோட்டுக்கு நடந்துருக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். படம் ஸ்டார்டிங்ல இருந்தே அது வந்து அந்த ஒரு ஓவர் ஹைப்ன்ற விஷயம் கொடுக்கவே இல்லை, கரெக்டாக ரொம்ப அழகாக செட்டிலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப இந்த ஒரு வாரமாக விபி சாரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், ப்ரொடியூசரோட இன்டர்வியூ இதெல்லாம் பார்க்கும்போது படத்து மேலே இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் அதிகமாக தவிர அந்த ஒரு ஹைப்பை தாண்டி நல்லா இருக்கும் போலப்பா அந்த படத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர ஒரு பாசிட்டிவ் ஆர்ட் தோணி இருக்கு. ஸோ இது பயங்கரமா அழகாக நடந்திருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆட்டோமேட்டிக் தான் இல்லாத விஷயம், ஹைப்பு இருந்தாலும் இல்லைனாலும் கோட்டு தான். இது சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தேட்டரில் மக்கள் எல்லாமே பார்க்க போகிறாங்க. பந்தாக்கு சொல்கிறேன்னு இல்லை, ஆனால் பந்தாக்கு தான் சொல்கிறேன். வேறு லெவல் படம் 2024 வேறு லெவல். ஒன்றும் சொல்ல வார்த்தை இல்லை. அதை நீங்கள் தேட்டரில் அதை பார்த்து அதை ஃபீல் பண்ணணும். இப்போ எப்படி வந்து ஒரு சிஎஸ்கே மேட்ச் நேரில் போய் உட்காந்து பார்த்து கத்தி ஒரு தோனி என்ட்ரிலேருந்து என்னவா இருந்தாலும் ஒரு 6-4 அடித்தாலும் நம்ம அறியாமலே ஒரு உள்ளேருந்து ஒரு பவர் ஏறி அப்படி கத்துவோம்ல வெறித்தனமா, அது இந்த தேட்டரில் வந்து பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போது சொன்னால் அது தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து தேட்டரில் அது ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை அப்படி பார்க்கும்போது அவங்கள அறியாமலே உள்ளேருந்து ஒரு விசில் போடு சாங் வந்து தேட்டரில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம், ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது ஒன்லி ஒரு தளபதி அவரோட கொண்டாட்டம் போயிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு சாங் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஏறும். இன்னும் அது தேட்டருக்கான ஒரு சாங்ஸ். அதனால தான் லாஸ்ட்டில் மட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் அந்த சாங் தான் வந்து நீ ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கேட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஒரு 3-4 நாளில் ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டு மூமெண்ட்லாம் கற்றுக்கிட்டு மட்டை சாங்க்கு தளபதியோட ஆடுறா ஒரு சின்ன பிட் ஆடு அப்படிலாம் சொல்லி போனோன்னு பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூமெண்ட் அப்படியே ஆடினாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே போயிடுச்சு எல்லாம். அதான் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேப்பர் ஐயோ அப்படி ஆகிடும்ல, என்னடா நம்ம படித்தது எல்லாம் மறந்து போய்ட்டோம் அப்படியே டோட்டலாக.
அவர் டான்ஸ் பார்த்து அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் நான். ஆஃப் ஆகிட்டு பிரபுகிட்ட சார் ரொம்ப கஷ்டம் சார் இவரோட ஆடுறது, நான் ஓரமாக நின்று என் மரியாதை காப்பாற்றிக்கிறேன் சார் அப்படின்னு. டேய் ப்ராக்டிஸ் எல்லாம் போனியாடா 3 நாள் என்ன பண்ண? எல்லாம் போச்சு சார் அவர் பார்த்தோன்னே. சார் உங்களுக்கு அந்த ஃபைனல் பல்ஸ் இருந்திருக்கும்ல, அப்பா இந்த இடத்துல தளபதி அவர் ஃபேன்ஸ் பயங்கரமா ஆயிடுவாங்கயா, இப்போ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் எப்படி இருக்கணும், ஸோ அது எப்படி இருந்துச்சு பர்டிகுலரா? அதான் எவ்ரி 2 to 3 மினிட்ஸ் ஆடியன்ஸ் சேரை விட்டு எழுந்து கத்தி அராஜகம் பண்ணுவாங்க பவரோட. அப்படி இருக்கும் ஒரு விஷயமும். அப்படி இப்போ ஒரு ஹீரோயிசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த ஹீரோ வந்தால் அப்படி அவருக்கு ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டு அப்படி ஒரு என்ட்ரி அப்படி காமிச்சா அப்படி அலறுவாங்க. அப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள். ஆனால் இதில் எக்கச்சக்கமாக இருக்கு. படம் ஓப்பன் பண்ண ஒரு 1 மினிட்லேருந்தே கிளாப்ஸ் ஆரம்பிச்சிடும், அந்த கத்துறது ஆரம்பிச்சிடும், அது கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். படம் முடிஞ்சு ப்ளூபர்ஸ்லேயும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க எல்லாரும். ரைட் அந்த 3 ஹவர்ன்றதெல்லாம் அந்த அந்த டைமிங்கு இந்த ட்வீட் போடுறாங்க நிறைய பேர், படம் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு ட்வீட் போடுறாங்க. அவங்களுக்கு பத்தாது ஆக்சுவலாக. இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்கும்போது இன்னும் படம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கலாமேன்னு தான் தோணும். ரொம்ப திமிரில் பேசுகிற மாதிரி இருக்கும், பட் உண்மையிலேயே ரொம்ப திமிரில் தான் பேசுகிறேன். வேற லெவல், சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ இந்த படம் எப்படி 100% விஜய் சார் ஃபிலிம், 100% விபி சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, இது கண்டிப்பாக ஒரு விபி சார் படத்தில் தளபதி இருக்காரு, விபி படத்தில் தளபதி இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஒரு ஐடியா. பட் ஆனால் வந்து இது வந்து பிபி எடுத்திருக்கும் ஒரு தளபதி திருவிழா தான். அது நான் எப்படி அவரை கொண்டாடணும், நான் எப்படி நீங்கள் அவரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இதை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஐ மீன் பேசிக்காக அதுதான், கம் இன், என்ஜாய், செலிப்ரேட் தளபதி அண்ட் ஹேவ் ஃபன் அப்படிங்கிறது தான். வில் பி சர்ப்ரைஸ், யூல் ஹேவ் ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த ஃபிலிம். கண்டிப்பாக வந்து கண் கலங்குவீங்க 2-3 இடத்துல. பர்ஃபார்மன்ஸாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஆக்ஷனாக பண்ணுவீங்க, மாஸாக என்ஜாய் பண்ணுவீங்க, காமெடியாக சிரிப்பீங்க, எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். ஒரு ஃபேனா உங்களுக்கு எப்படி, ப்ரொடியூசர் எல்லாம் விட்டுருங்க, ஃபேனா ஒரு படத்தை கோட்டை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க தளபதி? இட்ஸ் a feast for us. It is a feast. எவ்ரி அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்குற மாதிரி தான் இது இருக்கும். எவ்ரி ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு ஹை வரும். அண்ட் ஃபேன் செலிப்ரேஷன், அது விபி ஹஸ் டெலிவர்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்